2025 முடிய போகுது. 2026 பிறக்க போகுது. 4வது வருஷம் ரஷ்யா உக்ரைன் போர் அப்படிங்கிறது ஆரம்பமாக போகுது. 4வது வருஷம் ஆரம்பமாக போகுதா? தொடர்ந்து கொண்டே தான் இருக்கிறது விக்கி அப்படின்னு கேட்டால் இல்லை. 2026 கொஞ்சம் ஸ்பெஷல் பிளானை வச்சுருக்காங்க ரஷ்யா. அதை இன்னைக்கு புட்டின் அவர்கள் வெளிப்படையாக அறிவித்திருக்கிறார். குறிப்பாக அவங்களுடைய அணு ஆயுதத்துக்கான அந்த டீம் எப்படி செயல்பட போகிறது, அது எய்தர் ஸ்ட்ராட்டஜிக்கலாக இருக்கட்டும் இல்லாட்டி டாக்டிக்கலாக இருக்கட்டும், அந்த டீமினுடைய ப்ரெசன்ஸ் 2026 எப்படி இருக்க போகுது, நேட்டோ எப்படி பொய் சொல்லியிருக்காங்க, அமெரிக்காவினுடைய மேற்குலக நாடுகளுடைய சித்து விளையாட்டு என்ன அப்படிங்கிறது எல்லாத்தையுமே மனுஷன் புட்டுன்னு வச்சிருக்கார். அப்படி என்ன பேசியிருக்கார் அப்படிங்கிறதான் இந்த ஒரு பதிவில் பார்க்க போகிறோம். அன்பு தமிழஞ்சங்களுக்கு தமிழ் பொக்கிஷத்தின் வணக்கங்கள். ஜியோபொலிட்டிக்ஸில் ஒரு எதிர்பாராத தருணம் வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அதை சமாளிப்பதற்கு சூப்பரான பிளான் இருக்கணும். அப்படி இல்லையா அந்த நாட்டினுடைய எதிர்காலம் ரொம்ப பெரிய அளவில் கேள்விக்குறியாகும். அதே மாதிரி தான் நாமும் நம்முடைய வேலை நேரங்களில் எதிர்பாராத விதமாக சில இடங்களில் நம்முடைய ஐடியாவை ப்ரெசென்ட் பண்ண வேண்டியதாக இருக்கும். அந்த நேரத்தில் ஆங்கிலம் தெரியாததுனால நம்மளால் சரியாக கம்யூனிகேட் பண்ண முடியலன்னா நம்முடைய கரியர் க்ரோத் அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறியாக மாறும். வெறும் ஒரு ஆங்கிலத்துக்காக இப்படி ஒரு இஷ்யூ நமக்கு வரணுமா, இல்லை ஆங்கிலத்தை சரியாக கற்றுக்கணும்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? இதை பாருங்களேன். டுமாரோ மை இன்டர்வியூ ஹேப்பனிங் இன் பெங்களூர். ஐ எம் கோயிங் டுடே நைட் பை பஸ். அது இப்படி கரெக்டா இங்கிலீஷ்ல சொல்லுங்க. மை இன்டர்வியூ இஸ் டுமாரோ இன் பெங்களூர், ஸோ ஐ எம் லீவிங் டு நைட் பை பஸ். இது உங்களுக்கு புரிஞ்சுதா? பார்த்தீங்களா, இன்ஸ்டண்ட்டாக தப்பை கரெக்ட் பண்ணி கொடுத்துருச்சு. இவ்வளோ ஸ்ட்ராங்காக சூப்பர்னோவா ஏஐ பற்றி நான் உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுறேன் அப்படின்னா 2 ரீசன் சொல்லலாம். ஒன்று, இது நம்ம தமிழர்களால் கண்டுபிடிச்சப்பட்டதும், நமக்கு என்னென்ன தேவை இருக்குது அப்படிங்கிறத பெரிய அளவில் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் செய்த பிறகு உருவாக்கப்பட்ட ஒரு அப்ளிகேஷன். இது மட்டும் இல்லாமல் வெளியே ஸ்போக்கன் இங்கிலீஷ் அப்படின்னு சொல்லும்போது ஃப்ரீயாக கிடைக்கக்கூடிய ஆடியோ, வீடியோ இல்லாட்டி இந்த மாதிரி மெசேஜ் இதெல்லாம் பகிர்ந்து நம்ம ஸ்போக்கன் இங்கிலீஷ் படிக்க வைப்பாங்க. இதனால் நாலேஜ் வளருமே தவிர ப்ராக்டிக்கலாக நம்மளால் ஆங்கிலம் கற்றுக்கொள்ள முடியுமா என்பது கேள்விக்குறி தான். இதுக்காக தான் சூப்பர்னோவா ஏஐ ஒரு சயின்டிஃபிக் சிஸ்டத்தை ஃபாலோ பண்ணுறாங்க. இதுக்கு பின்னாடி ஐஐடிஎன்ஸ் மற்றும் லாங்குவேஜ் எக்ஸ்பர்ட்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் சுமார் 50 லட்சத்துக்கும் மேலான யூசர்ஸ்னுடைய லேர்னிங் சிஸ்டத்தை வச்சு இவங்க என்ன செஞ்சுட்டு இருப்பாங்கன்னா அப்டேட் பண்ணிட்டே இருப்பாங்க. இதனால உங்களுக்கு ஒரு கஸ்டமைஸ்டு கோர்ஸ், அது மட்டும் இல்லாமல் அன்லிமிட்டெட் ஸ்பீக்கிங் ஆக்டிவிட்டிஸ், 1-to-1 லேர்னிங் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படிங்கிறது கிடைக்குது. இது கூடவே நம்மளை மோட்டிவேட் பண்ணுறதுக்கு ஒரு ஹேபிட் மென்டார் அப்படிங்கிறவங்களையும் ப்ரொவைட் பண்ணுறாங்க. இதில் ஜாயின் பண்ணுறதுக்கான லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கு. 75% டிஸ்கவுண்ட் கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கு. தேவைப்படுவோர் பயன்படுத்திக்கோங்க. ஜியோபொலிட்டிக்கல் சிச்சுவேஷன் அப்படிங்கறத பத்தி தான் புட்டின் அவர்கள் பேசியிருக்கிறார். அதுல ஒரு வார்த்தையை அவர் சொன்னது, the global geopolitical situation remains tense and in some regions is became critical அப்படின்னு சொல்லியிருக்கார். ஸோ ஜியோபொலிட்டிக்கல் டென்ஷன் அப்படிங்கிறது பல இடங்களிலும் இருக்குது. சில இடங்களில் அது ரொம்ப கிரிட்டிக்கலாக இருக்குது. ரஷ்யா உக்ரைன் போர் அப்படிங்கிறத பொறுத்த வரைக்கும் பேச்சுவார்த்தை வழியாக இந்த யுத்தத்தை முடித்து விடலாம் அப்படின்னு சொல்லி நினைத்திருந்த போது அது வேண்டவே வேண்டாம், பேச்சுவார்த்தை நடக்கவே கூடாது, பீஸ் உருவாகவே கூடாது அப்படின்னு சொல்லி சில நாடுகள் நினைக்கிறார்கள். அந்தந்த நாடுகள் தான் இந்த பிரச்சனைக்கு காரணமே தவிர ரஷ்யாவோ இல்லாட்டி ரஷ்யாவுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய சில நட்பு நாடுகளோ இல்லை. ஜியோபொலிட்டிக்கலி பல நாடுகளும் பிரச்சனையில் தவிப்பதற்கான காரணமும் சில நாடுகளுடைய ஈகோ தான் அப்படின்னு சொல்றத வெளிப்படையாக புட்டின் அவர்கள் அறிவித்திருந்தார். இந்த அறிவிப்பின் போது ரஷ்யாவினுடைய அதிபர் புட்டின் சொன்ன இன்னொரு விஷயம் இருக்கு. ரஷ்யா ஹேஸ் ஆல்வேஸ் ஷவுட் டிப்ளமேட்டிக் சொல்யூஷன்ஸ். நாங்கள் பொதுவாக எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலுமே பேச்சுவார்த்தை வழியாக, அரசாங்க ரீதி வழியாக, அரசியல் எந்த மாதிரியான விஷயங்களை ஒரு நாட்டுக்கும் இன்னொரு நாட்டுக்கும் பேச வேண்டும் அப்படிங்கிறத வச்சு தான் இங்கே சொல்யூஷன்ஸ் அப்படிங்கிறத தேடுவோமே தவிர சண்டை அப்படிங்கிறது எங்களுக்கு தேவையே கிடையாது. பட் ஒரு பொசிஷன்ல இருந்துட்டு ஒரு ஃபோர்ஸ் முன்னாடி வந்து யுத்தத்தை செஞ்சுக்கிட்டே பின்னாடி வந்து பேச வர்றவங்க கிட்ட நாங்கள் எப்படி பேச முடியும், அந்த இடத்துல எப்படி பீஸ் அப்படிங்கிறத நிலைநாட்ட முடியும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கார். மனுஷன் இவ்வளோதான் கேட்டார்னா இல்லை. 2025 அப்படின்னு சொல்லும்போது எங்களுடைய அச்சீவ்மெண்ட்ஸை நாங்கள் 2025 நிறையவே செஞ்சுட்டோம். 300க்கும் அதிகமான செட்டில்மெண்ட்ஸை நாங்கள் இப்போ விடுவித்து விட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த 300க்கும் அதிகமான செட்டில்மெண்ட்ஸ் அப்படிங்கிறதுல கீ ஏரியாஸ் நிறைய இருக்குது. அது எதிரியினுடைய லாஜிஸ்டிக்ஸ், எதிரிக்கு உதவக்கூடிய சில எதிரிகள் இருந்திருப்பாங்கல்ல, அதாவது ரஷ்யாவினுடைய எதிரிகள், அவங்க பிளான் எல்லாத்தையுமே நாங்கள் கொலாப்ஸ் பண்ணிட்டோம். எங்களுடைய ஃப்ரண்ட் லைன் தொடர்ந்து எக்ஸ்பேண்ட் ஆகிட்டே இருக்குது அப்படிங்கிற விவரத்தை புள்ளி விவரமாக சொல்லியிருக்கார். இந்த 3.5-4 வருடங்களாக இந்த யுத்தம் எப்படி நீண்டு போனது, அதுக்கு பின்னாடி ரஷ்யாவினுடைய ஒட்டுமொத்தமான செயல்திறன் எப்படி இருக்குது அப்படிங்கிறத மனுஷன் சொல்ல பாயிண்ட்ஸ் மட்டும்தான் நம்மளால் எடுக்க முடியும். அந்த அளவுக்கு அதில் டேட்டா இருந்தது என்பது குறிப்பிடத்தக்கது. அடுத்ததா நியூக்ளியர் ஃபோர்ஸை பற்றி தான் அவர் பேசியிருக்கிறார். இதுதான் இப்போ உலக நாடுகளிடையே ஒரு சலசலப்பை ஏற்படுத்தி இருக்கு. ரஷ்யாஸ் ஸ்ட்ராட்டஜிக் நியூக்ளியர் ஃபோர்ஸ் வில் பிளே எ கீ ரோல் இன் டிட்டரிங் அக்ரஸர் அண்ட் மெயின்டைனிங் த பேலன்ஸ் ஆஃப் பவர் இன் த வேர்ல்டு அப்படின்னு சொல்லியிருக்கார். ஸோ ரஷ்யாவினுடைய நியூக்ளியர் ஃபோர்ஸ்
கண்டிப்பாக எங்களுக்கு எதிராக வரக்கூடிய அந்த ஒரு பெரிய எதிர்ப்பை தடுப்பதற்காகவும் வேர்ல்டில் ஒரு பேலன்ஸ் எப்போதுமே ஏற்படுவதற்கும் தொடர்ந்து உழைத்து கொண்டு இருப்போம், அவங்க உழைப்பார்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது எப்படிங்க, ஒரு நாட்டினுடைய அணு ஆயுதத்தினுடைய ஒரு ஃபோர்ஸ் எப்படி ஒரு ஒட்டுமொத்த உலகத்திலையும் ஒரு பேலன்ஸை உருவாக்கும்? ஒன்றுமே கிடையாது. அமெரிக்காட்ட மட்டும் அணு ஆயுதம் இருந்தபோது அமெரிக்கா சொல்கிறது தான் உலக நாடுகள் கேட்க வேண்டும் அப்படின்னு சொன்னாங்க. ஒரு கட்டத்தில் அதே அணு ஆயுதத்தை ரஷ்யாவும் தயாரித்து விட்டார்கள் அப்படின்னு சொன்னபோது 2 நாடுகள் மட்டும் பேசிக்கொண்டார்கள். நம்ம 2 பேருக்கு மட்டும் அணு ஆயுதம் இருந்தால் போதும், வேறு எந்த நாட்டுக்கும் வேண்டாம், வேறு எந்த நாடும் அதை தயாரிக்கிறத நம்ம விரும்பவும் கூடாது. ஸோ இங்கே ஒரு பவர் பேலன்ஸ் இருக்கான்னு கேட்டால் இல்லை. அமெரிக்கா மட்டும் தயாரித்த போது நான் தான் பவர் அப்படின்னு சொல்லி எந்திரிச்சாங்க. ரஷ்யாவும் அமெரிக்காவும் கண்டுபிடித்த பிறகு நாம் 2 பேரும் பவர் அப்படின்னு சொன்னாங்க. அதன் பிறகு 4 நாடுகள் 6 நாடுகள் இப்போ ஒரு 7-8 நாடுகள்கிட்ட இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இந்த 7-8 நாடுகள்கிட்டையும் அணு ஆயுதம் அப்படிங்கிறது எந்த அளவுக்கு இருக்குது அப்படிங்கிறது தெரியும். பட் ஆக்டிவாக இருக்கக்கூடிய அணு ஆயுதங்கள் வெடிக்குமா வெடிக்காதா, அதனுடைய ஈல்டு என்ன, யாராலையுமே எப்போவுமே அதிகமாக கணிக்க முடியாத நிலைமையில் தான் இருந்துட்டு இருக்காங்க. இப்போ சமீபத்தில் கூட அமெரிக்கா என்ன சொல்லிட்டாங்கன்னா, நாங்களும் அணு ஆயுத சோதனையை மறுபடியும் செஞ்சு பார்க்க போகிறோம். நாட் ஒன்லி சிமுலேஷன், ரியல் டைமாக நாங்கள் சில அணு ஆயுத சோதனைகளை செய்து பார்க்க போகிறோம். எங்களுடைய எதிரிகள் எல்லாம் செய்து பார்க்கும்போது நாங்கள் மட்டும் என்ன செஞ்சு பார்க்கக்கூடாதா அப்படிங்கிற ஒரு வார்த்தையை கேட்டிருந்தார். ஸோ இதிலிருந்து ஒரு விஷயம் புரியுது. 2026 அணு ஆயுதம் சம்பந்தமான நியூக்ளியர் ஃபோர்ஸ் பற்றி ஏகப்பட்ட செய்திகளை நாம் படிக்க போகிறோம். சொல்லப்போனால் ரஷ்யா உக்ரைன் போர் முடிவுக்கு வருவதற்கு ரஷ்யாவினுடைய நியூக்ளியர் ஃபோர்ஸ் தான் காரணமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி புட்டின் அவர்கள் சொன்னது கூட ஒருவேளை நிறைவேறலாம். அவர் நியூக்ளியர் ஷீல்ட் இஸ் மோர் அட்வான்ஸ்ட் தேன் தட் ஆஃப் எனி அதர் ஒஃபிஷியல் நியூக்ளியர் பவர் அப்படின்னு சொல்லியிருக்கார். எங்களுடைய நியூக்ளியர் ஷீல்டு அப்படிங்கிறது மோர் அட்வான்ஸ்டு அப்படின்னு சொல்லி புட்டின் அவர்கள் அதை கிளைம் பண்ணுறார். அப்படி கிளைம் பண்ணுறதோடு மட்டும் இல்லாமல் நியூ வெப்பன் சிஸ்டம், நாங்கள் என்னென்ன புது வெப்பன் சிஸ்டத்தை உருவாக்கி இருக்கோம், அதை எப்படி சோதித்து இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி ஒரு 3 வெப்பனை பற்றி சொல்கிறார். அதில் அவர் சொல்லக்கூடிய இன்னொரு வார்த்தை, நோ ஒன் எல்ஸ் இன் த வேர்ல்ட் ஹேஸ் அண்ட் நோ ஒன் எல்ஸ் வில் ஹாவ் எனி டைம் சூன் அப்படின்னு சொல்லி, எங்ககிட்ட இருக்கிற மாதிரியான வெப்பன் சிஸ்டத்தை இன்னொரு நாடுகளால் தயாரிக்க முடியல, இன்னொரு நாடால் தடுக்க முடியும் அப்படிங்கிறது எனி டைம், இன்னும் சமீப காலத்துக்கு வர வாய்ப்பே கிடையாது அப்படின்னு சொல்லி அடித்து சொல்கிறார் புட்டின் அவர்கள். ஆர்சனிக் மிசைல் சிஸ்டம் will be placed compact ready by the end of 2025. அப்போ ஆர்சனிக் 2025 ரஷ்யாவினுடைய படையில் சேர்க்க போகிறது. அஃபிஷியல் ஸ்டேட்மெண்ட் இன்னைக்கு வெளியாகி இருக்கக்கூடிய சுட சுட ஒரு செய்தி தான். ஆர்சனிக் மிசைலை பற்றி நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். ஏகப்பட்ட இடத்துல ஒரு மின்னல் மாதிரி, தோர் மாதிரி, நம்ம படத்தில் ஹாலிவுட்லாம் பார்த்துருப்போம்ல, அந்த மாதிரி ஒரு மிசைல் சவுண்டு கொடுத்துட்டு அந்த அளவுக்கு ஒரு வெளிச்சத்தை உருவாக்குன இந்த ஆர்சனிக் மிசைல்ஸ் அப்படிங்கிறது எங்களுடைய படையில் வர 2025 எண்டுக்குள்ளே நாங்கள் சேர்த்து விடுவோம் அப்படின்னு சொல்லியிருப்பதற்கான மிக முக்கியமான ஒரு எண்ணம் என்ன தெரியுமா? 15 டேஸில் ரஷ்யாவினுடைய மிலிட்ரி பவர் பல மடங்கு உயரப்போகிறது அப்படிங்கிறது தான். 2026 ரஷ்யா உக்ரைன் போர் தொடரும் பட்சத்தில் உக்ரைனுக்கு எந்த அளவுக்கு இழப்புகளை ஏற்படுத்த முடியுமோ அத்தனை இழப்புகளையும் நாங்கள் ஏற்படுத்துவோம். அதற்காக எங்களுடைய நியூக்ளியர் ஃபோர்ஸ் நாங்கள் புதுசாக தயாரித்து வச்சிருக்கக்கூடிய ஆர்சனிக் மட்டும் இல்லாமல் புர்வெஸ்னிக் ஸ்ட்ராட்டஜிக் க்ரூயிஸ் மிசைல் ஒன்று தயாரிச்சிருந்தாங்க தெரியுமா, அதையும் நாங்கள் அதிதீவிரமாக டெஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம். பொசைடன் அன்மேன்டு அண்டர் வாட்டர் வெஹிக்கிள் அப்படிங்கிறதும் இந்த 2026 எங்களுடைய படையில் சேர்க்கப்படும் அப்படிங்கிற தகவலை கொடுத்திருக்கிறார். ஸோ ஆர்சனிக்காக இருக்கட்டும், இல்லாட்டி பொசைடனாக இருக்கட்டும், அப்படி இல்லைனா புர்வென்ஸ்டிக்காக இருக்கட்டும், இது எல்லாமே ரஷ்யாவை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போக போகுது. ஸோ ரஷ்யாவினுடைய அதிபர் என்ன சொல்கிறார்? நியூக்ளியர் ஃபோர்ஸ் எங்களுடைய ஃப்ரண்ட் லைனுக்கு தேவையான உதவிகளை செய்யும் அப்படின்னு சொல்கிறார். பொதுவாக நியூக்ளியர் ஃபோர்ஸை ஃப்ரண்ட் லைனில் சேர்க்கவே மாட்டாங்க. கடைசி நேரத்தில் கடைசி லேயர் செக்யூரிட்டி ப்ளீச் ஆகும்போது தான் நியூக்ளியர் அப்படிங்கிற அந்த ஒரு யோசனைக்கு அரசாங்கம் வரும். பட் புட்டின் அவர்களை பொறுத்த வரைக்கும் எங்களுடைய ஸ்ட்ராட்டஜிக் நியூக்ளியர் ஃபோர்ஸ் எங்களுடைய ஃப்ரண்ட் லைன் கூட சேர்ந்து 2026 ஒர்க் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லியிருப்பது ரொம்ப வித்தியாசமான ஒரு ஸ்ட்ராட்டஜியாக இருக்க போகுது. 2 விதமான ஃபோர்ஸஸ் இருக்குது நியூக்ளியர் ஃபோர்ஸ்லேயே. ஸ்ட்ராட்டஜிக் இருக்குது, டாக்டிக்கல் இருக்குது. இந்த ஸ்ட்ராட்டஜிக்கல் அப்படின்னு சொன்னால் ஒரு பெரிய இடத்த அவங்க குறி வைப்பாங்க, அதனால் ஏற்படக்கூடிய இழப்பு அப்படிங்கிறது ரொம்ப பெருசாக இருக்கும். டாக்டிக்கல் அப்படிங்கிறது பயம் காட்டுவதற்கும் சின்ன இடத்த எடுத்து அட்டாக் பண்ணுறதுக்கும் தான் இந்த டாக்டிக்கல் நியூக்ளியர் வெப்பன் அப்படிங்கிறதெல்லாம் பயன்படுத்தப்படும். ஆனால் இப்போது ரஷ்யாவினுடைய அதிபர் நாங்கள் ஸ்ட்ராட்டஜிக் நியூக்ளியர் வெப்பன்ஸ் அதனுடைய ஃபோர்ஸை தான் பயன்படுத்த போகிறோம் அப்படின்னு சொல்லி வெளிப்படையாகவே அணு ஆயுத யுத்தத்துக்கும் நாங்கள் தயார் தான்டா, வந்து மோதி பாருங்கள்,
நியூக்ளியர் ஷீல்டு எங்கள் நாட்டில் இருக்கிற மாதிரி வேறு எந்த நாட்டிடமும் இல்லை இப்படின்னு சொல்கிற பல தகவலை இன்று அளித்திருக்கிறார். முன்னொரு செட்டில்மெண்ட்ஸ் அப்படிங்கிறத நாங்கள் பிடித்தெடுத்திருக்கிறோம் அப்படின்னு சொன்ன இதே புட்டின் அவர்கள் லார்ஜ் சிட்டிஸ் தட் த எனிமி ஹேட் டர்ன்ட் இன்டு ஃபார்ட்டிஃபைடு ஸ்ட்ராங் ஹோல்ஸ் பேக் வித் லாங் டேர்ம் ஃபார்ட்டிஃபிகேஷன் அப்படிங்கிறதையும் நாங்கள் என்ன செஞ்சுருக்கோம், எங்களுடைய கைவசமாக மாற்றிருக்கிறோம். லார்ஜ் சிட்டிஸ் ஃபார்ட்டிஃபைடு, அதை ஃபுல்லாக ஒரு கோட்டை மாதிரி பயன்படுத்திட்டு இருந்தாங்க, ஒரு தடுப்பு சுவர் மாதிரி பயன்படுத்திட்டு இருந்தாங்க எனிமி. அதெல்லாமே உடச்சி துவம்சம் பண்ணி எங்களுடைய கண்ட்ரோலுக்கு நாங்கள் கொண்டு வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லி டொனால்டு ட்ரம்ப் அவர்களை பற்றியும் பேசியிருக்கிறார். We welcome the advanced made in dialogue with the new US administration அப்படின்னு சொல்லி ட்ரம்ப் அவர்களுக்கு மரியாதை கொடுத்திருக்கிறார். இதெல்லாம் நடந்துட்டு இருக்கு, ஆனால் நாங்கள் மரியாதை கொடுக்கிறோம். அமெரிக்காவினுடைய புதிய அட்மினிஸ்ட்ரேஷன், அதாவது ட்ரம்ப் அவர்களுடைய அரசாங்கத்துக்கு மரியாதை கொடுக்கிறோம். ஏன்னா அதில் பேச்சுவார்த்தை அப்படிங்கிறது இப்போ அட்வான்ஸுக்கு போயிருக்கு, அடுத்த கட்டத்தை நோக்கி நகர்ந்திருக்கிறது. இதுவே பெரிய சாதனையாக பார்க்கப்பட வேண்டும். எனவே ட்ரம்ப் அவர்களுக்கு நன்றி அப்படின்னும், நாட்டோவை பொறுத்த வரைக்கும் நாங்கள் எந்த நாட்டுக்கும் எதிரி கிடையாது, எல்லா நாடுகளிடமும் நாங்கள் உண்மையாக அன்பாக இருக்க தான் ட்ரை பண்ணுறோம். ஒரு நாட்டினுடைய செக்யூரிட்டி ரொம்ப முக்கியம். அது எந்த நாடாக இருந்துட்டும், உக்ரைனாக இருந்தாலுமே உக்ரைனுக்கு செக்யூரிட்டி அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். ஆனால் அதே நேரத்தில் ஒரு நாட்டை எதிர்த்து, ஒரு நாட்டை அழித்து இன்னொரு நாட்டுக்கு செக்யூரிட்டி கொடுப்பது அப்படிங்கிறது அன்அக்செப்டபிள். காரணம் இருக்குது, நாட்டோ எங்களுக்கு சத்தியம் பண்ணி கொடுத்துருந்தாங்க நாட்டோ எக்ஸ்பேன்ஷன் நடக்கவே நடக்காது அப்படின்னு சொல்லி. பட் இப்போது நாட்டோ எக்ஸ்பேன்ஷன் ரொம்ப சுலபமாக நடப்பதற்காக உக்ரைனை ஒரு பகடைக்காயாக பயன்படுத்திட்டு இருக்காங்க. அதனால் நாட்டோ நாடுகளுக்கு ஒரு பகிரங்க எச்சரிக்கையை புட்டின் அவர்கள் கொடுத்திருக்கிறார். நாட்டோ எக்ஸ்பேன்ஷனை முடித்து வைக்கும் வரையிலும், எங்களுடைய கோலை நாங்கள் அச்சீவ் பண்ணுற வரையிலும் 2026 2025 விட ரொம்ப பெருசாக இந்த யுத்தம் தொடரும் அப்படிங்கிறது தான். ஸோ ஸ்ட்ராட்டஜிக் நியூக்ளியர் ஃபோர்ஸ் அப்படிங்கிறதும், அவங்களுக்கான அடுத்த கட்ட ஆர்சனிக் முதலான மிசைல்ஸை களமிறக்க போகிறார்கள் அப்படிங்கிறதும், நிறைய நண்பர்கள் உக்ரைனுக்கு எதிராகவும் ரஷ்யாவுக்கு ஆதரவாகவும் களம்புகுவார்கள் அப்படின்னும், ஸ்ட்ராட்டஜிக்கலி மிக முக்கியமான ஒரு தீர்மானம் ரஷ்யா அடுத்த கட்ட நகர்வை நோக்கி செய்ய போகிறது அப்படிங்கிற அந்த விளக்கத்தையும் புட்டின் அவர்கள் கொடுத்திருக்கிறார். அது கூடவே வெஸ்ட் தான் உக்ரைனுக்கான அழிவுக்கான காரணம். வெஸ்ட், மேற்குலக நாடுகள் கொடுக்கக்கூடிய தைரியம், மேற்குலக நாடுகள் உக்ரைனுக்கு செலவழிக்கக்கூடிய தொகை, அதுவும் எங்களுடைய அசட்ஸை வச்சே உக்ரைனுக்கு செலவழிக்க போகிறோம் அப்படிங்கிறதெல்லாம் எங்களாலையும் அக்செப்ட் பண்ண முடியாது. மேற்குலக நாடுகள் இதற்கான பதிலை கொடுக்க வேண்டியதாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு எச்சரிக்கையும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஸோ ரஷ்யாவை பொறுத்த வரைக்கும் 2026 அவங்களுடைய யுத்தத்தை நிறுத்தி வைக்க போகிறது கிடையாது. அவங்களுடைய புது ஆயுதங்களை களமிறக்க போகிறார்கள். ஒஃபிஷியலாக ரஷ்யாவினுடைய அந்த இராணுவ படையில் அதெல்லாம் சேர்க்கப்பட போகிறது. ரஷ்யா உக்ரைன் போரில் உக்ரைனுக்கு எதிரான கருத்தை புட்டின் அவர்கள் சொல்லியிருந்தாலும், உக்ரைன் அடுத்ததாக பேச்சுவார்த்தை அமெரிக்கா வழியாக நடக்குமா இல்லையா, அதுக்கான இன்னொரு காரணம் என்னவா இருக்கும், ஒருவேளை பேச்சுவார்த்தை தோல்வி அடைந்தது என்றால் 7 விஷயங்கள் சொல்கிறாங்களே, ரஷ்யா உக்ரைன் போர் நிற்குமா நிற்கலையா அப்படின்னு சொல்கிறதுக்கான 7 விஷயங்கள் சொல்கிறாங்களே, அது என்ன அப்படிங்கிறதெல்லாம் அடுத்த பதிவில் பார்க்கலாம். எது எப்படி இருந்தாலும் புட்டின் அவர்கள் இப்போ இந்த ஸ்பீச் கொடுத்துருக்காரு. நாளைக்கு இது முழுசாக உலகம் முழுவதுமாக பட்டாசாக வெடிக்க போகுது. அது என்னென்ன ரியாக்ஷன் வருது, எந்த அதிபரிடம் இருந்து ரியாக்ஷன் வருது அப்படிங்கிறதெல்லாம் தமிழ் பட்சத்தில் விலாவரியாக பார்த்துடலாம். இந்த ஒரு காணொலி எப்படி இருந்துச்சு அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்கள் இங்கே வரவேற்கப்படுகின்றன. எல்லோரும் தமிழ் பட்சத்தில் இணைந்திருங்கள். நம்ம முதலே சொன்ன மாதிரி சூப்பர்னோவா AI ஸ்போக்கன் இங்கிலீஷ் கோர்ஸில் ஜாயின் பண்ணுறதுக்கான லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அப் டு 75% வரை டிஸ்கவுண்ட் கிடைக்க வாய்ப்புகளும் இருக்குது. தேவைப்படுவங்க பயன்படுத்திக்கோங்க. நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். நன்றி, வணக்கம்.